Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ரீசெல்லிங் பிஸ்னஸை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்து விமென்ஸ் வந்து என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கீழே ரீசெல்லிங்க்கு தனியாக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி உங்கள் கூட ரீசெல்லிங் பிஸ்னஸை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெல்லிங் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதை தான் ரீசெல்லிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸை ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ ரீசெல்லிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இது இப்போ வந்து ஒருத்தவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணோம்னா அதுதான் ரீசெல்லிங் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுறது தான் ரீசெல்லிங் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செல்லர், என்கிட்ட இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி ரீசெல் பண்ணிங்கன்னா ஸோ அதுதான் ரீசெல்லிங் சொல்லுவாங்க. உங்களை ரீசெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸை வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஸோ யூடியூப்பு எதை திறந்தாலுமே சாரீ பிஸ்னஸ், அப்புறம் ஜுவல்லரி பிஸ்னஸ், குர்த்தி பிஸ்னஸ், நைட்டி பிஸ்னஸ், சல்வார் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் இதில் வந்து நம்ம ஓரளவு இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை வந்து நம்ம போக போக இன்னுமே நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். நானுமே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணேன். ஆனால் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது மீஷோ ஆப் இருந்துச்சு. ஸோ மீஷோ ஆப்பில் உள்ள ப்ராடக்ட்டை தான் நான் வந்து ரீசெல்லிங் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நிறைய இன்கம் கிடச்சிது, அதில் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து மீஷோவிலேருந்து நம்ம பண்ணோம்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்காக நான் வீட்டிலேருந்து நீங்கள் மீஷோலேருந்து ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் வச்சு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் நம்ம இருக்கணும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் சேட் அக்கௌண்ட்டு, ஜிபே, ஃபோன்பே, இந்த 5 இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய இன்கமும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணணும். உங்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிலன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணச்சில்ல நமக்குன்னு ஒரு லோகோ வந்து ரெடி பண்ணணும். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு லோகோ ரெடி பண்ணிட்டோம்னா அந்த லோகோ வந்து நம்ம அதில் செட் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னுமே பார்க்குறவங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம பண்ணச்சில்ல அதில் லோகோ செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து அதில் இது பண்ணணும். கேட்லாக் ஆட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே ஐ மீன் செல்லர் மட்டுமே, ரீசெல்லர் மட்டுமே ப்ராடக்ட்லாம் அனுப்புகிற மாதிரியும் செட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையுமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அதோட லிங்க்கையுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, சேட்டு, ஃபேஸ்புக்கு, இது 4மே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஐ மீன் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸில் எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து சென்னை சேல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன், அதில் ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையுமே அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேராவது பார்த்து, நீங்கள் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்களா, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், குரூப் லிங்க்லாம் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அது மூலமாக அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குரூப்பில் எல்லாமே நீங்கள் வந்து டெய்லியுமே ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ஷேர் பண்ண அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம், ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம எங்கே வாங்குறது,
ஸோ நம்ம எப்படி சேல் பண்ணுறது, இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஹோல்சேல் இருக்குது. ஸோ நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருக்காங்க, ஹோல்சேல் ஷாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் வந்து உடனே நீங்கள் அவங்கள்ட்ட துட்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இது வந்து ஃபேக்காகவும் இருக்கும், ட்ரஸ்டடாக இருக்கான்னு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் பண்ணும்போதுல இப்போ நான் ரீசெல்லிங் பண்ணச்சில மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா குர்தா செட்டுலாம் இருக்காது. ஸோ செட்டாக இருக்கிற மாதிரி அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க வந்து போட்டிருப்பாங்க அவங்களோட ஐடியிலேயே ரீசெல்லர் மோஸ்ட் வெல்கம்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட குரூப்பில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா அவங்க வந்து அவங்களோட குரூப்பில் உள்ளதை பற்றிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிப்பிங் சார்ஜ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் வீடியோ வந்து மஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஓப்பனிங் வீடியோ அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு ப்ராடக்ட் போய் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு ஓப்பனிங் வீடியோ எடுக்க சொல்லணும். ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணச்சில் ஒரு வீடியோ எடுக்க சொல்லணும். எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேமேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம்ல ஒருத்தவங்கள்ட்ட டீலர்கிட்ட, அவங்கக்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ மஸ்ட்டு. அவங்களுமே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஓப்பனிங் வீடியோ இருந்தால் தான் ஏதாச்சும் ப்ராடக்ட் டேமேஜாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களுமே உங்கள் கஸ்டமர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க டெய்லி குரூப்பில் அனுப்புகிற போஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் குரூப் வச்சுருக்கீங்களா, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட்டு, ஃபேஸ்புக்லாம் வச்சுருக்கீங்களா, இதில் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ஒரு நாளைக்கு 5 இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 5 சேரீ இமேஜ் அனுப்பியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனும் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 5 ஃபோட்டோவை எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன் ஒன்று அனுப்பியிருப்பாங்கல்ல அதையும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ ஒரு சாரீ உங்களுக்கு 500 கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மார்ஜினை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஒரு 550 இல்லாட்டி 580, ஸோ 80 ரூபாய் இல்லாட்டி 50 ரூபா நீங்கள் மார்ஜின் செட் பண்ணி அதில் 580 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அனுப்பிடணும். ஸோ உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்துட்டு எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ சாரீ நான் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். 580 ரூபா அவங்கள பே பண்ண சொல்லிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்க. இது கேஷ் ஆன் டெலிவரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட டீலர் இருப்பாங்கள்ல, உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கல்ல ப்ராடக்ட்ஸு, ஸோ அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களோட மார்ஜினை நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நானுமே பண்ணேன். ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹோல்சேல் இந்த மாதிரிலாம் நீங்கள் தேடுறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரஸ்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் தேடிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஃபேக் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்டாக ரீசெல்லர்ஸ் மோஸ்ட் வெல்கம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அவங்க இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அவங்க பிக்சர்ஸ்லாம் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் வீட்டில் உள்ள ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்டு இதிலலாம் போஸ்ட் போட அதில் உள்ள கஸ்டமர்ஸ்லாம் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து லிங்க்கு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இன்னுமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இதில் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு 1 hour ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் இதை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணச்சில்ல ஷேர் சாட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து எனக்கு கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபேஸ்புக் வந்து நான் ஓப்பன் பண்ணது கிடையாது. பட் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது. அதில் கூட நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே அனுப்பலாம். அனுப்பி கஸ்டமர் அவங்க அந்த குரூப்பில் உள்ளவங்களாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், குரூப் லிங்க்லாம் கொடுத்துருப்பீங்களா, ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இது. இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸில் வந்து நமக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் 1-2 ஆர்டர்ஸ் நமக்கு வந்துக்கிட்டு இருந்தாலும் போக போக உங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய ஆர்டர்ஸு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் 50 ரூபாயிலிருந்து நீங்கள் வந்து மார்ஜின் செட் பண்ணுங்கள். ஸோ 50 ரூபாய் 80 ரூபா அப்படி செட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்டாக அதிகமாக இருந்தால் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஐடியாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ரீசெல்லிங் பண்ணுறது வந்து ஈஸியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில்
வந்து நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நம்ம மார்ஜின் செட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நமக்கு 1-2 ஆர்டர்ஸ் வந்தாலும் போக போக வாங்குறவங்க எல்லாமே நம்மக்கிட்டே நெக்ஸ்ட் ஆஃபர் ஏதாவது போட்டோம்னா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ஹோல்சேலாக வாங்கி வீட்டில் வச்சு நீங்களாக கொரியர் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தீங்கன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.